ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெய் வந்து பால் ஏடுல இருந்து எப்படி எடுக்குதுன்னு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் 10 நாள் வந்து எங்க வீட்டுல செஞ்ச பால் ஏடு பிளஸ் வந்து தயிர்ல இருக்கும் இல்லைங்களா, மேல ஏடு நல்லா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரா, அந்த ஏடும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி நெய் சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு மிக்சி ஜார்ல தான் எப்படி வந்து எடுக்க போறோம்னு பார்க்க போறோம். நான் வந்து இந்த பால் ஏடு எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து நார்மலான ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். இப்போ வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதனால இந்த அளவுக்கு நான் சாஃப்டா இருக்கு. ஆனாலுமே வெளியே வச்சாலும் என்னுடையது ஒன்னாகாது. ஏன்னா நான் தயிருடைய ஏடுமே போட்டிருக்கேன் இல்லையா, அதனால வந்து பெருசா கெட்டு போகாது. நீங்க வெறுமனே பால் ஏடு மட்டும் தான் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வேணா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏடு வந்து நம்ம இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். நான் வந்து இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஜில் வாட்டர் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டேன். நீங்க எப்ப செய்ய போறீங்களோ அன்னைக்கு வந்து முன்னாடியே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்ப நான் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை வந்து சும்மா கொஞ்சமா ஊத்திக்கிறேன். கண்டிப்பா வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி தான் ஊத்தணும். அப்பதான் நமக்கு மிக்சியில அடிக்கும் போது ஈஸியா வருங்க. இப்ப நம்ம வந்து மிக்சியில வந்து அடிச்சிட்டோம். அடிச்சதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, நல்லா மேல வந்து அந்த வெண்ணெய் வந்து வந்துருச்சு. அடியில தண்ணி இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒருவேளை உங்களுக்கு மிக்சியில அடிச்ச உடனே பார்த்தா சில டைம் தெரியாது. ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி மேல மிதந்துகிட்டு வரும். இப்ப இததான் நம்ம அப்படியே எடுக்க போறோங்க. இப்ப நம்ம நார்மலா கை வச்சு மேல மிதங்குது இல்லைங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி எடுக்க போறோம். இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து வெண்ணெய் தான். பாருங்க, இந்த மாதிரி வந்து மேல மிதங்குற வெண்ணெயெல்லாம் இப்படி அள்ளி அள்ளி தனியா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இப்ப பாருங்க, இதை அப்படியே அழகா நம்ம உருண்டுவே பிடிக்க முடியுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சதுல இருந்தே கொஞ்சம் அப்படியே நான் இந்த பிளேட்ல மூவ் பண்ணேன். அதுல இருந்தே எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. அப்படியே கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்னா நல்லா சாஃப்டா நமக்கு இது கிடைச்சிருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பால் ஏடுமே எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, நம்ம மேல மிதகுன வெண்ணெய் எல்லாமே எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, வெறுமனே தண்ணி தான் இருக்கு. நமக்கு இந்த தண்ணி நமக்கு தேவையில்லைங்க, ஊத்திடலாம். ஆனா வெண்ணெய் மிதங்குறத மட்டும் கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. ஆக்சுவலா வந்து நம்ம பால்ல இருந்து இந்த பால் ஏடு எடுத்துட்டோம்னா பால் வந்து நல்லா டோனடு மில்க் ஆயிடும். வீட்டுல வந்து வயசானவங்க இல்லைன்னா வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏடு எடுத்த பால் கொடுக்கறது தான் நல்லது. இந்த மாதிரி ஏடு எடுத்துட்டு நம்ம செஞ்சு நெய் செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நெய் ரொம்ப நல்லது, அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். வேஸ்ட் ஆக்க வேண்டாம் நம்மளுடைய பால் ஏடுகள்லாம். ஆக்சுவலா வந்து இதை கையாலையுமே அப்படியே செய்யலாம். நேரா தண்ணி ஊத்தி அந்த மோர் சிலுப்புறது இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணாலே இது மேல வரும். நமக்கு தான் டைம் இல்லையே, அதனால நம்ம வந்து சிம்பிளா சும்மா ஒரு 1 மினிட்ல வந்து இதை மிக்சியில அரைச்சிட்டு இந்த மாதிரி மேல மிதங்கும் அப்படியே அள்ளி இந்த மாதிரி நம்ம ரெடியா எடுத்துக்கலாம். வேலை வந்து ஈஸியாகும், அவ்வளவுதான் இதுல. நமக்கு வந்து இந்த மாதிரி 2 பால்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் வெண்ணெய். இதை வந்து உருக்குனா நெய்யாகும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு கூட வெண்ணெயா கூட நம்ம தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். நெய்யா வேணும்னா நம்ம அப்படியே உருக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்ப வந்து நான் இந்த வெண்ணெய் உருண்டை எடுத்து வச்சுட்டேன் இல்லைங்களா, இதை வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து ஜில் தண்ணி அதுல வந்து நம்ம கழுவ போறோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருக்கிடலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜில் வாட்டர்ல, அதாவது கூலிங்கான வாட்டர்ல போட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எத்தனை முறை கழுவணுமோ அத்தனை முறை நம்ம இப்படி கழுவிக்கலாங்க. பாருங்க, பெருசா வந்து வெண்ணெய்லாம் எதுலையும் கிடையாது. 2-3 வாட்டி நம்ம இந்த மாதிரி தண்ணியில போட்டு கழுவிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த மாதிரி கடாய் வச்சுட்டு கடாயில வந்து கடாய் நல்லா காயணும். இந்த தண்ணிலாம் இல்லாம பார்த்துட்டு நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த வெண்ணெய் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே நேரா எடுத்து இதில் வச்சிடலாம். அவ்வளவுதான்.
கடையெல்லாம் வந்து இது ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. ஹைஜீனிக்கா செய்யறாங்களா இல்லைன்னா வேற ஏதாவது கலக்குறாங்களான்னு. நம்ம வீட்டுல செய்யறது வந்து ஹைஜீனிக்காவும் செய்யலாம். பிளஸ் வந்து எதுவுமே கலக்காம நல்லா தூய நெய் நமக்கு கிடைக்குங்க. அதே போல அடுப்பு வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணுங்க. லோ ஃபிளேம்ல கூட வச்சுக்கோங்க. நல்லா எல்லோ கலர்ல அழகா நெய் கிடைக்குது. கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரியே கலந்து விட்டுட்டு வந்தோம்னா நெய்லாம் வந்து அழகா இந்த மாதிரி நல்லா மேல வந்துட்டு அந்த மாவாக்குல நல்லா அடியில போயிட்டு நமக்கு நல்லா கிளியர் நெய் இந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம முருங்கைக்கீரை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை வந்து போட்டு நெய்யை வந்து முறிய வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாங்க. சும்மா ஒரு கொத்து போதும். இந்த முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முருங்கைக்கீரையை வேஸ்ட் பண்ணாம ஃபில்டர் பண்ணும்போது இதை தனியா எடுத்து சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இல்லைன்னா இதை வடிகட்டிட்டு நெய்யை வந்து நம்ம வடிகட்டிட்டு இது கூட கொஞ்சம் கேழ்வரகு சர்க்கரை சேர்த்து இந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்கும் அந்த வாசனையோட, நெய் வாசனையோட. அதே போல நம்ம வெண்ணெய் எடுக்கும் போது கீழே வந்து அந்த தண்ணி மாதிரி வந்ததை நான் கீழே ஊத்திடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து செடி இருந்துச்சுன்னா செடிக்கு கூட ஊத்தலாம். கீழே ஊத்துறதுக்கு பதிலா செடி இல்லாதவங்க அப்படியே ஊத்திடலாங்க. அவ்வளவுதான். இப்ப நல்லா முறிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த மாவெல்லாம் வந்து அடியில நல்லா செட்டில் ஆயிட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப லைட்டா வந்து நான் ஆற விட்டுட்டேன். இப்ப வந்து ஒரு வடிகட்டி போட்டு இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வேஸ்ட் ஆகிற பாலியல இருந்து இவ்வளோ சூப்பரா நெய் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. செமையா இருக்குல்ல பார்க்கவே. என்னங்க இன்னைக்கு நெய் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நீங்க பாருங்க, நேத்து நான் வந்து இந்த நெய்யை ஊருக்குனேன். இன்னைக்கு மார்னிங் வந்து நல்லா அழகா சூப்பரா மணல் மணலா ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.